டுடே கிளாஸில் சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சில்க் த்ரெட் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு பார்க்குறோம். ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, இந்த பிராண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். மேலே இருக்க கவரை எடுக்காதீங்க, ஷேட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா அடுத்து இதே சேம் த்ரெட் வாங்கலாம். இப்போ என்னென்ன ஷேப்ஸ்லாம் நம்ம போடுறோம்னு பார்க்குறோம். பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் சில்க் த்ரெட் வந்து ரொம்ப பிரியுதுன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது. அது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆப்போசிட்டில் எப்பயும் போல் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோமா. இப்போ செயின் ஸ்டிச் வந்து போடுறீங்க, பொறுமையாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த ஸ்டெம்மில் தான் வந்து த்ரெட்டு வந்து மாட்டணும். இப்போ அந்த ஸ்டெம்மில் தான் த்ரெட்டு வந்து மாட்டணும். அந்த ஹூக்கில் த்ரெட்டு வந்து சிக்கிடுச்சுன்னா நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ ஸ்கொயர் எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்குறோம். ஸ்கொயரில் 4 எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஆப்போசிட்டில் ஒரு லாக் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு வந்து எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி போடுங்க. பொறுமையாக போடுங்க. நீடியில் வெளியில் எடுக்கையில் ஸ்டெம்மில் தான் எடுக்கணும், தெரியுதா? பொறுமையாக எடுங்க, ஸ்டெம்மில் தான் எடுக்கணும். ஹூக்கில் வந்து எடுத்துட்டிங்கன்னா சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ பொறுமையாக எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம கீழே ஸ்டிச்சஸ் போடணும் டவுன் சைடு அப்படின்னா அப்பில் ஒரு லாக் ஸ்டிச், ஓகே. ஆப்போசிட் சைட் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா அதோட எட்ஜஸ் ஷார்ப்பாக கிடைக்கும். ஸ்டெம்மில் தான் எடுக்கணும். ரொம்ப கவனமாக இருங்க. அகைன் நான் சொல்கிறேன், ஓகே. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. கீழே இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா டேங்கிள்ஸ் ஆகிரும். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு லாக் ஸ்டிச், ஓகே. நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து லெஃப்ட் சைட் டைரெக்ஷன். சரியில் டைரெக்ஷன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைட் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நீடியில் பஞ்ச் பண்ணுங்கள். கீழே த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி த்ரெட்டை ஹூக்கில் மாட்ட வைங்க. நெக்ஸ்ட்டு எடுங்க. இப்போ ஆப்போசிட் சைடில் ஒரு லாக் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு அப் சைடில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறோம். பொறுமையாக பண்ணுங்கள். நீங்களும் ஆரியில் அழகாக லேர்ன் பண்ணிடலாம். இப்போ எண்டில் ஒரு நாட் போட்டுருங்க, ஓகே. அவ்வளோதான், ஸ்கொயர் சேஃப். நெக்ஸ்ட்டு சர்க்கிள். சர்க்கிள்லேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சர்க்கிள் வந்து ரொம்ப பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா சேஃப்ஸ் வந்து கிளியராக இருக்காது, பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கும், ஓகே. குட்டி குட்டியாக நீங்கள் போடுங்க. லூப் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா. சர்க்கிளும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆல் டைரெக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்துடும், ஓகேவா. இந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீடிலாக இருக்கட்டும், த்ரெட்டாக இருக்கட்டும், ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கையிலே கீழே த்ரெட்டை வந்து அப்பப்போ கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க, எதுலேயும் சிக்கிராமல் பார்த்துக்கோங்க, ஓகே. பொறுமையாக போட்டு வந்து ஃபைனலாக ஒரு எண்ட் நாட், ஓகே. ஃபைனலாக ஒரு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட் சேஃப் நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஹார்ட் சேஃப் ட்ரா பண்ணி அதில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஹார்ட் சேஃபில் இப்போ கீழே ஒரு லாக் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம ரைட் சைடில் போகிறோம். இந்த இடம் வந்து நம்ம சர்க்கிளில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி நம்ம இதை வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சேஃப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக போடுங்க. நீடியில் பஞ்ச் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். கீழே த்ரெட்டை எடுத்துருங்க, பஞ்ச், ஒரு ரொட்டேட், எடுத்துருங்க, அவ்வளோதான். அந்த நீடியில் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தோம்னா நீடில் ஒரு ரொட்டேஷன் போய் வரணும், ஓகேவா. இப்போ நம்ம இந்த டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் வரணும்னா இந்த ஆப்போசிட்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த பக்கமாக இழுத்து கொண்டு வந்துடணும். அந்த ஸ்டெம்மில் தான் நம்மளுக்கு வந்து இது மாட்டணும், த்ரெட்டு வந்து. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பிரிஞ்சு வரும், ஓகே. பொறுமையாக கவனித்து பொறுமையாக போடுங்க. உட்காந்து கரெக்டாக வரும். உங்களுக்கும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். பொறுமையாக போடுங்க. ரொட்டேஷன் பஞ்ச் பண்ணுறோம், கீழே த்ரெட்டை மாட்டுறோம், ஒரு ரொட்டேஷன்.
பஞ்ச் பண்ணுங்கள், கீழே த்ரெட்டை மாட்டி மேலே வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஓகேவா வந்துடும். இதே மாதிரி நீங்களும் அழகாக லேர்ன் பண்ணிடலாம். நம்ம கிளாஸஸை தொடர்ந்து பாருங்கள். நம்ம கிளாஸஸில் சொல்கிற வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.